URR எப்போ பிக்சருக்குள்ளே வருது? ஃபஸ்ட்டு URRனால் என்ன? URRனால் என்னென்னா யூனிஃபார்ம் ரூல்ஸ் ஃபார் பேங்க் டு பேங்க் ரீஇம்பர்ஸ்மெண்ட். ஐசிசி எப்படி எல்சிக்கு இயர்லி ஒரு ரிவிஷனாக யூசிபி 82லேருந்து யூசிபி 600 வரைக்கும் எப்படி ஒரு ரூல்ஸ் செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துட்ருக்காங்களோ அதே மாதிரி பேங்க் டு பேங்க் ரீஇம்பர்ஸ்மெண்ட்டுக்கும் தே ஆர் ப்ரொவைடட் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். இதில் லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னதுன்னா URR725. இந்த URR725ல ஆஸ் லைக் ஐசிசியில் இருக்க மாதிரியே 17 ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் URR ரீஇம்பர்ஸ்மெண்ட் பேங்க். ரீஇம்பர்ஸ்மெண்ட் பேங்க்னால் என்ன? ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட் பேங்க் எப்போ பிக்சருக்குள்ளே வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீஎம்பர்சிங் பேங்க்னால் என்னன்னு சொல்லிடுறோம். ஒரு ரீஎம்பர்சிங் பேங்க்குன்றது அந்த பேங்க்குக்கு இஷ்யூயிங் பேங்க் கிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்கும். விச் மீன்ஸ் நம்ம என்ன சொல்கிறது, அவைலபிள் வித் பேங்க்கு இல்லை பெனிஃபிஷரி சைடில் இருக்கிற பேங்க்குக்கு இஷ்யூயிங் பேங்க்கோட அக்கௌண்ட் இல்லாத டைமில் இந்த பேங்க் இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா டாக் செக் பண்ணி அதை இஷ்யூயிங் பேங்க்குக்கு ஃபார்வர்ட் பண்ணி கிளைமிங் டைமில் மட்டும் ஃபார் த பர்பஸ் ஆஃப் மணிக்கு மட்டும் தே வில் கிளைம் டு ரீஇம்பர்சிங் பேங்க். அவங்க ரீஇம்பர்சிங் பேங்க் கிட்ட வந்து கிளைம் பண்ணுவாங்க, எங்களுக்கு பே பண்ணுங்க, இந்த மாதிரி இந்த டேர்மில் பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு பேங்க்கு கிட்ட கிளைம் பண்ணுவாங்க. அன்லெஸ் அந்த பேங்க் யாருன்னா அதுதான் ரீஇம்பர்சிங் பேங்க். ஒரு ரீஇம்பர்சிங் பேங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் ரீஇம்பர்சிங் பேங்க்காக இருக்க முடியும்னா அந்த பேங்க்குக்கு வந்து இஷ்யூயிங் பேங்க் கிட்டேருந்து ஒரு ஆத்தரைசேஷன் மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து எங்கள் அக்கௌண்ட்டை வந்து சார்ஜ் பண்ணி நீங்கள் கிளைம் பண்ணுறவங்களுக்கு பே பண்ணலாம், இந்த குறிப்பிட்ட கிளைமிங் பேங்க்குக்கே பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்யூயிங் பேங்க் கிட்டேருந்து ஒரு ஆத்தரைசேஷன் கொடுப்பாங்க. ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷன் 740ல் இஷ்யூயிங் பேங்க்கில் இருந்து ரீஇம்பர்சிங் பேங்க்குக்கு ஒரு ஆத்தரைசேஷன் கொடுப்பாங்க டு பே அ கிளைம். இங்கே முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, அவங்க வந்து ரீஇம்பர்சிங் பேங்க் வந்து இது டாக்ஸ் கிரெடிட் கம்ப்ளைண்ட்டாக அதெல்லாம் செக் பண்ண மாட்டாங்க. ஒரு கிளைம் வருதுன்னா அந்த கிளைம் வந்து ஆஸ் 740ல் கேட்ட மாதிரி இருக்கா, எந்த அந்த கரன்சியில் தான் கேட்டிருக்காங்களா, அந்த டெனார் டேர்ம்ஸில் தான் கேட்டிருக்காங்களா, அப்படி தான் செக் பண்ணுவாங்களே தவிர டாக்குமெண்ட்ஸ்க்கும் இதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. இதெல்லாம் நம்ம வரப்போகிற ஆர்டிகல்ஸில் 1 by 1 பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுதான், ஒரு ரீஇம்பர்சிங் பேங்க்ன்றது இஷ்யூயிங் பேங்க்கோட ஆத்தரைசேஷனோட கிளைமிங் பேங்க்குக்கு பே பண்ணுறது. இதுதான் ஒரு ரீஇம்பர்சிங் பேங்க். மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரீஇம்பர்சிங் பேங்க்கோட இன்னொரு பர்பஸும் என்னென்னா, ஒரு சில பேங்க்ஸுக்கு வந்து நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் இருக்காது. லைக் யூஎஸ்டி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே யூஎஸ் பேங்க் வழியாக தான் போகணுன்றப்ப ஒரு சில பேங்க்ஸு சின்ன பேங்க்ஸுக்கெல்லாம் வந்துட்டு யூஎஸ் பேங்க்ஸோட டைப் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் ரீஇம்பர்சிங் பேங்க் ஒரு இந்த பேங்க் மாதிரி உள்ளே வந்துட்டு நாஸ்ட்ரோ கரஸ்பாண்டன்ட் மாதிரி உள்ளே வந்துட்டு அவங்க இஷ்யூயிங் பேங்க்கு கிட்டேருந்து சார்ஜ் பண்ணி நமக்கு கிளைமை பே பண்ணுவாங்க. இதுதான் ரீஇம்பர்சிங் பேங்க். ஸோ ஒரு ரீஇம்பர்சிங் பேங்க்ன்றது இஷ்யூயிங் பேங்க் ஆத்தரைசேஷனோட கிளைமிங் பேங்க்குக்கு பே பண்ணுறவங்க, இஷ்யூயிங் பேங்க் அக்கௌண்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒரு ரீஇம்பர்சிங் பேங்க்.